இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து மூன்றாவதாக அந்த சீஷர்கள் கூட்டத்திற்கு தரிசனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கலிலேயா கடற்கரையிலே முதலில் வீடுகள் பூட்டப்பட்டிருந்த இடத்துல 11 சீஷர்கள் இருக்கும்பொழுது, அவர்கள் கூட்டமாக இருக்கும்பொழுது அவர்களுக்கு முதலாக சாயங்கால வேளையிலே தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 8 நாளைக்கு பின்பாக சந்தேகத்தினால் நிறைந்திருந்த தோமாவை தூக்கிவிடும்படியாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக கடந்து வந்து தரிசனமானார். இப்பொழுது மூன்றாவதாக இங்கே பேதுருவை தூக்கிவிடும்படியாக பேதுருனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய அந்த குற்ற உணர்வுகளை மாற்றிவிடும்படியாக கடற்கரை ஓரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறதை பார்க்கிறோம். தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மற்றபடி அந்த மகதலேனா மரியாள் கண்டால் அங்கே எம்மாவூர் சீஷர்கள் தனியாக நடந்து போகும்போது தரிசித்தார்கள். இப்படி அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. கூட்டமாக இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது தரிசனம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, இயேசுவே சமைத்து பரிமாறின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் என்று பார்க்கிறோம். அதாவது இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3 முறை மறுதலித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுருவை ஆண்டவர் முழுமையாய் மன்னித்து, எப்படி ஒரு காணாமற் போன ஆடை தன் கண்டுபிடித்து தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிற ஒரு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும்படியாக, அகப்பே என்று சொல்லப்படுகிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து நின்று கொண்டு கேட்கிறார் அவனிடத்தில், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது சாத்தானினால் அதிகமாக சோதிக்கப்பட்டவன் பேதுருதான். அவன்தான் 3 முறை அங்கே இயேசுவை மறுதலித்து நிற்கிறான். அதனால் அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மத்தேயு 26:33 சொன்னான், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று சொன்னானே. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் இவர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் என் மேலே அன்பு வைத்திருக்கிறாயா என்று முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு, உன்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு அகப்பே, உன்னுடைய பீலியோ அன்பு, அதாவது உணர்ச்சி பூர்வமாக நாம் நேசிக்கிறவர்கள், நம்முடைய உறவில் இருக்கிறவர்கள் மேலே மனிதர்கள் காட்டுகிற அன்பை பீலியோ என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த அன்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய ஆழம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 10:37-38 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பரலோகத்தில் இருக்கும் கர்த்தரை விட மனித நண்பர்களை அதிகமாய் நேசிப்பது நமக்கு சாத்தியமாய் இருக்கிறபடியினாலே, பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தரை அவன் மறுதலித்து விட்டபடினாலே அவனை குற்றப்படுத்தும்படியாக, அவனை குற்றவாளியாக தீர்க்கும்படியாக ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை அந்த உணர்விலிருந்து தூக்கி விடும்படியாக கேட்கிறார். இவர்களெல்லாம் காட்டி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயான்னு சொன்னோன்னே அங்கே பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகள்னால் புதிய விசுவாசிகள். நீ தான் ஊழியத்தை எருசலேம் வீதிகளில் சுவிசேஷத்தினுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப் போகிறாய். புதிதாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவர்களுக்கு நீ ஒரு மெய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் முதலிலே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதாவது முதலில் அன்பு, பின்புதான் சேவை என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் 2வது அதிகாரம் 2-3 சொல்கிறார். சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதற்கு காரணம், உலக பிரகாரமாக இருக்கிற அங்கே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி
சுவிசேஷம் என்கிற அந்த ஊட்டச்சத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வளர வேண்டும். அதற்கு பேதுரு அவர்களுடைய ஆடுகளை பராமரிக்கிறவனாக பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு பேசுகிறார். அடுத்தபடியாக இரண்டாவதும் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். முதல்ல இவர்களிலும், அதாவது உலக பிரகாரமாக மனிதர்களிடத்தில் உலக பிரகாரமாக உறவு வைத்திருக்கிறவர்களிடத்தில் காட்டுகிற அன்பை காட்டிலும் விசேஷமாய் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். இப்பொழுது நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? உன்னுடைய அன்பின் ஆழம் என்னப்பா? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அதே போல தான் வசனம் சொல்லுகிறான், வார்த்தையை சொல்கிறான், அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முதிர்ந்த ஆடுகளையும் அப்படியே விட்டுவிட முடியாது. முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவை. இனி ஒருபோதும் அவைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி முதிர்ந்த விசுவாசிகளும் சொல்ல முடியாது. ஆகவே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் அடுத்த கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது அன்பு, பின்புதான் சேவை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-13 வரை ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை எழுதின பவுல் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-3 வரையிலும் அவர் அன்பை குறித்து தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசிகளிடத்தில் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் முதலாக எதிர்பார்க்கிற காரியம் இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறதே, அந்த அன்பை பிரதிபலனாக அவருக்கு காட்ட வேண்டும். அந்த அன்பிலே மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த அன்பின் மிகுதியினால் அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 3வது முறையும் அவனை பார்த்து கேட்கிறார், நீ இவர்கள் எல்லாரிலும் என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்ட ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவனை பார்த்து கேட்ட ஆண்டவர் இப்போ 3வது முறையாகவும் அவனிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே 3 முறை மறுதளித்த பேதுரு இப்போ துக்கப்பட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். தேவன், நீர் என்னுடைய இருதயத்தின் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு மறுபடியும் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி, நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவன் இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். பேதுரு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுது தலைகீழாக அவர் அறையப்பட்டு அவன் இரத்த சாட்சியாக மரித்தான் என்று வரலாறு கூறுகிறது. இது அவன் மரிக்கப் போகிற மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய பொறுப்புகளில் நாம் சரியாக இருந்து ஓட வேண்டும், மற்றவர்கள் மேலே கரிசனை இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நான் இப்படி மறிக்க போகிறேன்னா அவன் மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் கொஞ்சம் கடிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகவே அடுத்தவன் எப்படி மறிக்க போகிறான், அடுத்தவனுடைய அழைப்பு என்ன, அடுத்தவனுடைய காரியம் என்னன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, அவர்களை தாங்குகிறவர்களாக, அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் போதும்.
ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சீஷனே இவளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினால் நம்முடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். யோவான் தன்னை குறித்து சொல்லுகிறார். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். விலை மதிப்புமிக்க தேவையான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் மனதில் இருக்கிற அவருடைய நோக்கத்துக்கு அவர் தந்தவை நமக்கு போதுமானதாக இருக்குது. ஆகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரியங்கள், நமக்கு விவரிக்கப்படுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேலே நேசம் வைத்து அவருக்கு பணி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.